என்ன ஆண்டி சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம்பா. என்ன ஆண்டி அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல தினேஷ், ஒரு 5 கிரவுண்ட் நிலம் விலைக்கு வந்திருக்கு. அம்மா கிட்ட எல்லா விவரமும் சொல்லிருக்கேன். உனக்கு என்ன ஆர்கே வீட்டு மாப்பிள்ள, உங்க மாமா நினைச்சாருன்னா ரெஜிஸ்டர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து முடிச்சு கொடுத்துருவாரே. முடிவு பண்ணிடலாமா? என்ன சொல்ற? பாப்போம் ஆண்டி. என்ன கற்பகம், உன் புள்ள புடி கொடுத்தே பேசாம போறான்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருக்கான். அதெல்லாம் அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு. ஆமா, இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கே, எப்ப வாங்கின? ஐயோ, அதை ஏன் கேக்குற? அட்சய திதிக்காக எங்க வீட்டுக்காரர் 4 பவுன்ல வாங்கி கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. ஸ்வாதி, வாங்க. எப்ப வந்தீங்க? அப்போ நான் கார்ல வந்து இறங்கினது கூட கவனிக்காம நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க. இத பாரு ஸ்வாதி, அம்மாவும் ஆண்டியும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, கவலைப்படாத. நான் உன்னை எந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கும் ஆளாக்க மாட்டேன். ஸ்வாதி, நீ எனக்கு மனைவியா வந்ததே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து. அது போதும் எனக்கு. அதுக்கு மேலேயும் கடவுள் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புறாருன்னா அது அவருடைய இஷ்டம். அது தானா வரும். இத பார் ஸ்வாதி, எனக்கு பேராசையே கிடையாது. நாம எவ்வளவுதான் எண்ணெய் தடவி மண்ணில் புரண்டாலும் ஒற்ற அளவுக்கு தான் மண்ணு ஓட்டும். நமக்கு வர்றதுதான் வரும். ஸ்வாதி, எங்க அம்மா கொஞ்சம் ஓல்டு டைப். அப்பப்போ ஏதாவது உளருவாங்க. அதையெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, எதையும் மனசுல வச்சுக்காத. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு. எங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே? எவ்வளோ நல்ல மனுஷன். பொண்டாட்டி அனுப்பி மாமனார்கிட்ட காசை பிடுங்குற இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷனை எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அனிதா, உனக்கு ஏமா இந்த வேலையில்ல? நான் பாத்துக்கிறேன், நீ போ. நானும் கொஞ்சம் கூட மாட உதவியா இருக்கிறாத்த. அத்தைக்கு உதவி பண்ண நினைக்கிறதுல தப்பு இல்லம்மா. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லல்ல, நீ எதுக்கு சிரமப்படுற? அம்மாக்கு உதவியாருன்னு உங்க மகன் அடிக்கடி சொல்றாரு. நீங்க வேணாம்னு சொல்றீங்க. நான் எதை செய்யறது? நீ எதுவும் செய்ய வேண்டாம். இந்த துணியை மட்டும் எடுத்து கொடு. வா. சரி அத்தை. Sublakshmi fully recovered and discharged from the hospital. Very good, very good. நீ அபிராமி தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பா அனிதா. அவ அப்படி சொன்னதை வச்சுதான் ஒரு யூகம் பண்ண. சரிதானே? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப புத்திசாலி தான். தேங்க்யூ. அது ஒண்ணுமில்ல, அந்த காலத்து படிப்பு அடிக்கடி வாயில இங்கிலீஷ் வருது. பாத்தியா, வந்த பொண்ண வாசலையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாம்மா. அனிதா இருக்கலா? அனிதாவா? பாவம், அது ஏன் கேக்குற? மாடியில துணி அனுத்திட்டு இருக்கா. அனிதா பணக்கார பொண்ணு, இருந்தா கூட பந்தாவே கிடையாது. தங்கமான பொண்ணு. நான் எவ்வளவு உசுறு தெரியுமா? மொத்தத்துல இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாதிரி. ஐய, நானே பேசிட்டு இருக்கேனே. அனிதாவை தானே பார்க்க வந்தேன். போய் பாரு. சரி.
அனிதா கொண்டாமா அத. வாங்க அண்ணி. வாங்க அண்ணி. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா. வா அபிராமி, அண்ணி வந்திருக்காங்களா? இல்ல, நான் தனியா தான் வந்திருக்கேன். சரி சரி, இங்க வெயிலா இருக்கு, கீழே வாங்க போலாம். கூட்டிட்டு வாமா. வாங்க அண்ணி. அண்ணி, அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா உன்னை இப்படி பார்த்ததும் நான் துடிச்சு போயிட்டேன். ஏன், என்னாச்சு? ஏசியில வளர்ந்த ரோஜா பூ மாதிரி இருந்த அனிதாவை இப்படி மொட்டை மாடியில துணி காய போடுறது பார்த்ததும் எனக்கு அழுகியே வந்துருச்சு. இது மட்டும் உங்க அப்பா பார்த்தாரு, ரத்த கண்ணீரே வடிச்சிடுவாரு. ஆமா அனிதா, இந்த வேலையெல்லாம் நீயே தான் பண்ணுமா? ஒத்தாசைக்கு ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? வேலைக்காரி வச்சா அத்தைக்கு பிடிக்காது. எந்த வேலையா இருந்தாலும் அத்தையை தான் செய்யணும். அத்தைக்கு பிடிக்காது, மாமாக்கு பிடிக்காது, அர்ஜுனுக்கு பிடிக்காதுன்னு இப்படி உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட்டுரு. அண்ணி, கோவமா பேசாதீங்க. வாங்க வாங்க போலாம். அன்னைக்கு கரண்ட் கட்டாயி அங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதுக்கு தான் உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவரோட நோக்கத்தை இங்க யாரும் புரிஞ்சுக்கல. நான் என்ன பண்றது அண்ணி? அவங்களுக்கு பிடிச்சதானே நான் செய்ய முடியும். அனிதா, நான் அதுக்கு சொல்லல, உன் நன்மைக்கு சொல்றேன். அர்ஜுன் சொல்ற எல்லாத்துக்கும் கோவில் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்த, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு வேலைக்காரிடுவேன். அதுக்காக நீ யாரையும் அடக்கி ஆடணும்னு சொல்லமா? அர்ஜுன் கோவக்காரன், அவன்கிட்ட சண்டை போடாம அவ வழியிலேயே போய் அவனை உன் வழிக்கு கொண்டு வர சொல்றேன். வாங்க. எடுத்துக்கம்மா, எடுத்துக்க அனிதா. வேணாம் அத்தை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், வெயில நிக்க வேண்டான்னு. தைல ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேணாம் அத்தை, கொஞ்ச நேரம் போனா அதுவே சரியாயிடும். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. இத பாரு, இன்னைக்கு துணி காயப்பட சொல்லுவாங்க, நாளைக்கு வாசல்ல தண்ணி தெளிச்சு பெருக்க சொல்லுவாங்க. புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அனிதா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கே பாவமா இருக்குமா? என்ன பண்றது அண்ணி? இந்த வாழ்க்கையை நானே தானே தேர்ந்தெடுத்தேன். நீ ஆசைப்பட்ட இல்லைன்னுல, ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்ல. நாங்க உன் புருஷனை வீட்டோட மாப்பிள்ளையாவா இருக்க சொன்னோம்? ஒரு வீடு வாங்கி தரோம், அதுல குடியிருங்கன்னு தானே சொன்னோம். அது கூட புரிஞ்சுக்கலனா எப்படி? அனிதா, வாங்கக்கா. எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்பதானா இல்ல ரொம்ப நேரமாச்சா? என்னக்கா, அனிதா மூஞ்சி எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. என்ன அனிதா, ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். ஓஹோ, சரி சரி, பேசிட்டு இருங்க. அனி, சாப்பிடுங்க அனி. அனிதா, இத பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சாதாரண நடுத்தர குடும்பத்துல கூட டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. நீ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, வசதியா வாழ்ந்திருக்க. நீ இதெல்லாம் ஆசைப்படுறதுல எந்த தப்பு இல்லம்மா. அப்படி போடு. நல்லா புத்திமதி சொல்லுங்கக்கா. இங்க பாருங்க, ஏற்கனவே மூஞ்சி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா தானே அவளுக்கு தெரியும். தம்பி, உங்களுக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும்? ஐயோ, சொல்லி கொடுக்கணும்க்கா. இப்படி பேசும்போதே கால வர திட்டம் போடுறாங்க. இது கூட பேசலன்னு வைங்களேன், சுத்தம். எனக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி, என்ன விடுங்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? முதல்ல நீங்க அதை சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இருந்துதானே ஆகணும். நீங்க அந்த வீட்ல இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி அந்த வீட்ல பிரச்சனை? ஜூஸாக்கா? குடிங்க, வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாது அனிதா. எப்பவுமே உன் புருஷனுக்கு என் மேல அக்கறை கொஞ்சம் ஜாஸ்தி. அது சரி, உங்க மேரிட் லைஃப்லாம் எப்படி இருக்கு? அனிதாவை கண் கலங்காம பாத்துக்கிறீங்கல்ல? அக்கா, கல்யாணம் வாழ்க்கைன்னு இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். நானா அவளை கண் கலங்க விடுறது இல்ல. மத்தவங்க
அவளை கண் கலங்க வச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கரெக்ட் தானக்கா? ஐயோ என்ன தம்பி நீங்க எப்ப தப்பா பேசிருக்கீங்க? போங்கக்கா, வெக்கமா இருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க போங்க. அனிதா நான் கிளம்புறேமா. அம்மா அப்பாவை கேட்டதை சொல்லுங்க. சொல்றேன். அத்தை கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா. பாய். பாய். என்னம்மா அபிராமி, அனிதாவை பாத்தியா? புத்திமதியெல்லாம் சொல்லியாச்சா? அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருமா. நீ இருக்கிறதுனால தான் மாமனார் வீடு ஓஹோன்னு இருக்குதான் அடிக்கடி அனிதா சொல்லுவா. அந்த மாதிரி இந்த வீடு நல்லா இருக்கணும்ல. சரிம்மா வரேன். கிளம்பி சரியான ஆளா இருக்கா போல இருக்கு. இங்கேயும் நமக்கு ஒரு ஆள் இருக்கா. அர்ஜுன், இனிமே நீ நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியுதியா. இது பார், ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. இப்ப மட்டும் நீ எனக்கா அந்த பணத்தை வசூல் பண்ணல, மவனை டெல்லி பிரான்ச்சை மூடிடுவேன். அப்புறம் இந்த வயசுல நீ பயோடேட்டாவை கையில் எடுத்துக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கி வேலை தேடணும். சாரி சார். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, என்ன தவிர வேற எந்த முட்டாளும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டான். போய் காசு வசூல் பண்ணிட்டு பேசு. போன்ல இப்படி கத்தி பேசினதுக்கு நேர்லயே போயிருக்கலாம். நான் சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. உங்களால போக முடியலனா நம்ம பையனை அனுப்ப வேண்டியது தானே. உங்களுக்கும் வயசாகுதுல்ல. யாருக்கு வயசாயிடுச்சு? இந்த கோபம் தாங்க சொல்லுது. வர வர உங்களுக்கு தூக்கமும் குறைஞ்சு போச்சு. டாக்டர் ரிப்போர்ட், சுகர் ரிப்போர்ட், பிரஷர் எல்லாமே ஜாஸ்தியா தானே இருக்கு. ஏய், வெளிநாட்டுல எல்லாம் 50 வயசுக்கு அப்புறம் தான் லைஃபே ஆரம்பிக்குதுங்கறான். ஆமா, அங்கெல்லாம் ஃபுட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்க. தான் குழந்தைங்களுக்கு தனி ரூம், பிரைவசி எல்லாம் தராங்க. ஆனா நீங்க தோளுக்கு மேல வளர்ந்த பையனுக்கு பொறுப்பா ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல. ஏய், உன் பையனோட சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதாக்கு? இது பாரு, அவன் இன்னும் பணக்கார வீட்டு பிள்ளையாவே இருக்கானே தவிர பணக்கார ஆகணுங்கிற பிள்ளையா இல்ல. உனக்கு அதெல்லாம் புரியாதுமா. உன் பையனை மாதிரி தான் நீயும். அறிவு பத்தாது. சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லுங்க. அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அவருக்கு எப்பவும் என் மேல எந்த விஷயத்தையும் நம்பிக்கை வந்ததே இல்லையே. டேய், நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஆர்கேவை இன்சல்ட் பண்ணோங்கிற வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன். அந்த சின்ன வேலையை எப்படியெல்லாம் சொதப்பின. ஆமா, இதையே சும்மா சொல்லி சொல்லி காட்டிட்டு இருங்க. பின் என்னடா, அந்த ஷாம பாரு. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, வெறும் அக்கா தான். அவளே வேற வீட்டு மருமக. அவகிட்ட இருந்து இவனுக்கு பெரிய சப்போர்ட் இல்ல. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வெறிய வளர்த்துக்கிட்டு இருக்கான். பெரிய ஆள் ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்கான். இந்த குணத்தை முதல்ல நீ அவங்கிட்ட இருந்து கத்துக்க. அப்பா, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போராடுறான். நான் ஆல்ரெடி பணக்காரன்பா, எனக்கு அந்த அவசியம் இல்லையே. அதானடா பிரச்சனையே. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சுக்க. உங்க அப்பா ஒரு பணக்காரன் இல்லைன்னு நினைச்சுக்க. அப்பதான் அந்த ஷாமோட அருமை உனக்கு புரியும். டேய், என்ன மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்லாம் பயப்படுற ஆர்கேயே அவன் பிடிச்சி வச்சிருக்கான்டா. தன்னுடைய தொழில் திறமையால ஆர்கேயோட மனசுல ஒரு பெரிய இடத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கான். சாதாரண விஷயம் இல்ல தம்பி அது. டேய், அவன் மட்டும் ஆர்கே விட்டு வெளியே வந்தான், கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவான். இது பார், நீ போன் பண்ணி அவனை வர சொல்லு. நான் அவன்கிட்ட நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆர்கேங்கிற பெரிய மலைய உடைக்க போற ஒரு சின்ன உளிடாவ. அந்த உளிக்கிட்டேந்து நீ நிறைய பாடம் கத்துக்கணும். வர சொல்லு. இந்த வீடு தானப்பா? ஆமா சார், இந்த வீடு தான். ஆள் உள்ள இருப்பாரா? கார் நிக்குது, அவர் கண்டிப்பா இருப்பாரு. வாங்க போய் பார்க்கலாம். நீங்க? பேங்க்ல இருந்து வரோம். தினேஷ் இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. வாங்க சார். உட்காருங்க சார். தினேஷை கூப்பிடுங்க.
அவர் நைட் கொஞ்சம் லேட்டா வந்தாரு, தூங்கிட்டு இருக்காரு. எழுந்துட்டாரான்னு பாக்குறேன். உங்க பேர் என்ன? நான் அருண், அவரோட ஃப்ரெண்டு. இவர் மிஸ்டர் சீதாராமன், இவர் மிஸ்டர் பிரான்சிஸ். பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? நோ தேங்க்ஸ். சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். வர சொன்னீங்கன்னா பேசிட்டு உடனே கிளம்பிடுவோம். வர சொல்றேன். என்னங்க? என்னங்க? என்ன சுவாதி? உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. காலையில யாருமா வந்து உயிர் வாங்குறது? பேங்க்ல இருந்து பிரான்சிஸ், சீதாராமன், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் அருண் 3 பேரும் வந்திருக்காங்க. அவங்களா? ஆமா. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் இருக்கிறது அவங்க கிட்ட சொல்லிட்டியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். இத பாருங்க, சீக்கிரம் குளிச்சு முடிச்சிட்டு ரெடியா வாங்க. அத்தையும் அர்ச்சனாவும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அவங்க 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. சரி நீ போ. என்ன நடக்க போகுது? வாங்க சார். வாங்க தினேஷ். வாங்க. வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆபீஸ்க்கு வந்து பேசலாம் இல்லையா? வீட்டுக்கு வந்து இத பாருங்க தினேஷ், நீங்களே எங்க ஆபீஸ் தேடி வந்து உங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். நாங்க உங்க ஆபீஸ் தேடி வந்தபோது நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, வெளியூர் போயிருக்கீங்க, அப்படி இப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டாங்க. நாங்க எங்க ஏர் அபிஷியல்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் சார். வேற வழி இல்லாம தான் நாங்க இப்போ உங்க வீட்டை தேடி வந்திருக்கோம். சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வீட்டுல லேடிஸ் இருக்காங்க. இத பாருங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் வேலை வர ஆரம்பிச்சிருக்கு. கூடி சீக்கிரம் பிஸி ஆயிடுவேன். நிச்சயமா ஃபர்ஸ்ட் உங்க கடன் அடைச்சிடறேன். ஓகேவா? இங்க பாருங்க சார், கடன் வாங்கும்போது மட்டும் 1000 தடவை பேங்க்குக்கு அலையறீங்க. நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா கடன் வாங்கின பிறகு அந்த பக்கமே திரும்பி வர மாட்டேங்கிறீங்க. நாங்க தான் உங்க பின்னால அலைய வேண்டியதா இருக்கு. ஸ்வாதி, நான் பாத்துக்கிறேன். நீ போமா. இல்ல நான் கொடுக்குறேங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். Thank you. நீ போமா. சார், இப்பெல்லாம் பேங்க்ல முன்ன விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. கடன் வாங்கினவங்க தப்பிக்கவே முடியாது சார். அதனால காரோ வீடோ எதுவா இருந்தாலும் எங்களால சீஸ் பண்ண முடியும். பட் நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சூரிட்டி போட்டு உங்க ஃப்ரெண்டையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். சார் ஒரு நிமிஷம். தினேஷ், ஒன்ன நம்பி தான் கையெழுத்து போட்டாங்க. இப்போ என்ன கம்பி என்ன வச்சிருக்க போட்டுருக்கு? டேடி கவலைப்படாதடா. அப்பலாம் நடக்காதடா. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? இவங்க இங்க வரதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. எங்க அப்பா அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு. யாரை கேட்டு ஜாமீன் போட்டேன்னு கத்திட்டாரு. வீட்டுக்கு போனாதான் தெரியும் என் நிலைமை என்னன்னு. டேய் என்ன அருண், நீயும் இந்த நேரம் பார்த்து